இயேசுவுக்கே புகழ். அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இறை வார்த்தை அதை கொஞ்சம் டிஃப்ரெண்டா நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு கடவுள் தந்திருக்கக்கூடிய இறை வார்த்தையானது ரொம்ப இமோஷனலா ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தையும் தொடும் வகையில இருக்குது. அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா தரலான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லுகிறேன். இதை வியூ பண்ணக்கூடிய ஒவ்வொரு வியூவர்ஸுக்கும் நன்றி சொல்லுகிறேன். சோ தொடர்ந்து காணொலியை பாருங்க. உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தாருங்க. இறை வார்த்தை பரப்புவதில் நீங்களும் ஒரு கருவியாய் இருக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய இறை வார்த்தை எசாயா புத்தகம் அதிகாரம் 49 இறை வார்த்தைகள் 15 முதல் 17. பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடனும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன். உன் சுவர்கள் எப்பொழுதும் என் கண் முன் நிற்கின்றன. உன் பிள்ளைகள் விரைந்து வருவர். உன்னை அழித்து பாழாக்கியோரும் உன்னை விட்டு போய்விடுவர். அன்பு நெஞ்சங்களே, அம்மா தாய் என்று சொன்னா எல்லாருக்குமே ஒரு ஃபீலிங் வரும். ஏன்னா இந்த தாயானவள் தான் தன்னுடைய உடலையும் உதிரத்தையும் ஒரு உயிராக நம்ம 10 மாதம் சுமந்து பெத்து ஆளாக்கி நம்மை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தாய் தன் குழந்தையை மறக்க முடியுமா? ஆனாலும் மறந்து போயிடுறாங்க. இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்க்கும்போது கருப்பையில சிசுவா இருக்கக்கூடிய அந்த சிசுவையே கருக்கலைக்க செய்யறாங்க. பெற்ற பிள்ளைய குப்பை தொட்டிகள்ல தூக்கி போட்டுடுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மை பெற்று ஆளாக்கி வளர்த்த நம் தாயை இப்பொழுது நினைக்கும் போது நம் உள்ளத்துல கண்டிப்பா ஒரு நன்றி உணர்ச்சி நமக்கு உருவாகும். அவர்களை நன்றியோடு நாம் நினைத்து பார்க்கலாம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு தாயும் தன் பிள்ளைய மறந்துடுவாங்க. எப்போ? அதிக வலிகளை அவங்க சந்திக்கும் போது. ஆனா உங்களையும் என்னையும் படைத்த கடவுள் நம்மள அவருடைய உள்ளங்கையில பொதிந்து வைக்கல, பொறித்து வைத்திருக்கிறார். அவர் நம்மள ஒரு காலமும் மறக்க மாட்டார். எவ்வளவு ஒரு அழகான ஒரு வல்லமையான வாக்கு தத்தத்தை கடவுள் நமக்கு இன்னைக்கு அளித்திருக்கிறார். அதற்கு நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். நாம் அனுபவிக்கும் இந்த வாழ்க்கையில நாம் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு கஷ்டமும், நாம் வடிக்கும் கண்ணீரும், நமக்கு வாழ்க்கையில் தடையா இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அவருக்கு தெரியும். இருப்பினும் மானிட பிறவி நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுதே, எனக்கு இந்த மாதிரி சோதனை வருதே அப்படின்னு சொல்லிட்டு மனம் தளர்ந்து போகிறோம். ஆனா கடவுள் நமக்கு இன்னைக்கு என்ன சொல்றார்? மனம் தளராதீங்க, உங்களை நான் அறிவேன். நீ பிறக்கும் முன்பே நான் தெரிந்து வச்சிருக்கிறேன். உங்களையும் என்னையும் படைத்த கடவுள் நம்மள ஒரு பொக்கிஷம் போல அவருடைய உள்ளங்கையில பொதிந்து வைக்கல, பொறித்து வைத்திருக்கிறார். சோ அவருக்கு நமக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு தெரியும். தக்க நேரத்துல அதிகப்படியான ஆசீர்வாதங்களோட வெகு சீக்கிரமே நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன வேண்டுமோ எல்லாத்தையும் அவர் அதிசயமா, அற்புதமா நம்ம வாழ்க்கையில நிகழ்த்தி காட்டுவார். அதற்காக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஒரு சின்ன பிரேயர் பண்ணிடலாமா முடிக்கிறதுக்கு முன்னாடி? சோ காணொலியை தள்ளி விட்டுறாதீங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை, இந்த காணொலியை பற்றிய கருத்துக்களை பதிவிடுங்க. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போமா? விண்ணுலகில் வீற்றிருக்கும் எம் கடவுளாகிய ஆண்டவரே, உமது பரிசுத்த நாமத்தை வாழ்த்தி போற்றி ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. இன்று நீ தந்த அருமையான இந்த இறை வாக்கு தத்துவத்திற்கு உமக்கு நன்றி கூறுகிறோம் கடவுளை. அப்பா, இந்த இறை வார்த்தை சேனலை உம் தூய ஆவியின் வல்லமையால் நீ நடத்தி செல்வதற்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. இதனுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரையும் தேவன் அதிகமாக ஆசீர்வதித்து அவர் உள்ளத்து தேவைகளை நீ பூர்த்தி செய்வதற்கு நன்றி கூறுகின்றோம் அப்பா. தாய் மறந்தாலும் எங்களை மறக்காத என் தேவனிடத்திலே எங்களுடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், எங்களுடைய கவலைகள், கண்ணீர், பாரம் எல்லாவற்றையும்
ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வல்லமையுள்ள கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவருக்கும் என்ன தேவை என்பதை நீர் அறிந்தவராய் இருக்கின்றீரப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதின் கர்த்தாவே. அவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்டருளும். அவர்கள் நினைத்து பார்க்காத அதிசயத்தையும் அற்புதத்தையும் அவர்கள் வாழ்க்கையில் தேவன் நிகழ்த்தி காட்ட வேண்டுமாய் மன்றாடுகிறேன் கர்த்தாவே. எங்கள் ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அடுத்து நல்ல ஒரு கண்டென்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் God bless you.